இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் ஸ்பெஷல் கேர் எடுத்து எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. நான் என் டியூட்டியை தானம்மா பண்ணேன். ஆனா நீ ஒரு நாள் கூட விடாம இங்க வந்து உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கோமால இருக்கவங்களுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட கேட்கும். அப்படி நீ பேசி உங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பலமா இருந்திருக்கு. டாக்டர், இனிமே உங்க ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? எந்த ப்ராப்ளமும் வராது. டாக்டர், உங்களுக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கா? அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது தம்பி. பட் இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. டாக்டர், நாங்க எங்க அம்மாவை பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். டாக்டர், ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லைல்ல? நோ வரிஸ். பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் என் கேபின்ல வந்து என்ன பாருங்க. ஓகே டாக்டர். என்ன மீனாட்சி, இப்போ உன் கவலை எல்லாம் தீர்ந்துருச்சா? அக்கா, பாதி கவலை தீர்ந்திருக்கும்க்கா. பாதி கவலையா? என்னடா சொல்ற? ஆமா, அவங்க அம்மாவை கான்சியஸோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் முழு கவலையும் தீரும். என்ன மீனாட்சி, கரெக்ட் தானே? ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறானே. இவன் ஏதேதோ பண்ணி மீனாட்சி கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கான். அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிடும் மீனாட்சி. இனிமே நீ எதுக்கும் பயப்படாத. சீக்கிரமாவே நினைவு வந்துடும். நம்ம கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கே போய் நகை முகூர்த்த புடவைலாம் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது ஏற்கனவே நம்ம பேசி முடிவு பண்ணது தானே. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா மீனாட்சி இன்னும் சொல்லாம இருக்கா. மீனாட்சி, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. நீ என்ன நினைக்கிற? உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லு. நீங்க பார்த்து என்ன வேணாலும் எடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சொன்னா எப்படி மீனாட்சி? உனக்கு தானே ட்ரெஸ் எடுக்கிறோம். ஆமாமா, நீயும் வரணும். உனக்கு பிடிச்சத பார்த்து செலக்ட் பண்ணணும். மீனாட்சி, இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லு. மீனாட்சி கிட்ட இருந்து ஒரு விஷயத்துக்கு சம்மதம் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என் தம்பியோட பாடு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அதுல எனக்கு என்னக்கா கஷ்டம்? மீனாட்சியோட ஒவ்வொரு சம்மதத்துக்காகவும் நான் எவ்வளவு வேணாலும் காத்துட்டு இருக்கேன்.